Example 7.14. An industrial metallic bucket is in the shape of frustum of a right circular cone whose top and bottom diameters are 10 meter and 4 meter and whose height is 4 meter. Find the CSA and TSA of the bucket. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம். 4 மீட்டர் ஹைட்டு கரெக்டு தான் இல்லையா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இது டயாமீட்டராக கொடுத்துட்டோம். ஃபார்முலாவில் நமக்கு எல்லாமே ரேடியஸ் தான் வரும் இல்லையா, டயாமீட்டராக கொடுத்துட்டோம். டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ் இல்லையா, ஆர் ஈக்குவல் டு D/2 இல்லையா. அப்போது இதை ரெண்டால் டிவைட் பண்ண என்ன வரும், 5 சென்டிமீட்டர். இதை ரெண்டால் டிவைட் பண்ணால் 2 சென்டிமீட்டர், 2 மீட்டர், சாரி 2 மீட்டர். எல்லாம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் மீட்ரு. சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டரில் போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிஎஸ்ஏ ஃபார்முலா எழுதிக்கும். சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்டம் என்ன ஃபார்முலா, பை ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். இப்போது பை தெரியும் நமக்கு, என்னது 22/7. பெரிய ஆறு, பெரிய ரேடியஸு 5 சென்டிமீட்ரு, 5 மீட்ரு. சின்ன ஆறு 2 மீட்ரு. எல்லு தெரியாது, எல்லு கண்டுபிடிக்கணும். எல்லு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது ஃப்ரஸ்டமுக்கு. ஃப்ரஸ்டமுக்குன்னு தனி ஃபார்முலா. நம்ம சர்க்கிளுக்கு அதை கோனு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கிடையாது. அது எல் ஈக்குவல் டு S² + R². இதுக்கு வந்து ஃப்ரஸ்டமுக்கு வந்து S² + R - சின்ன ஆர் ஸ்கொயர். சரிங்களா? நமக்கு இது எல்லாமே தெரியும். ஹைட்டு தெரியும். ஹைட் என்னது, நம்ம ஹைட் எழுதுறால, H = 4. எல் மட்டும் தான் இதில், எல் தான் கண்டுபிடிக்கிறோம். எல் என்னது, எல் = √H² 4² ப்ளஸ் பெரிய ஆர் 5 மீட்டர் மைனஸ் 2 மீட்டர் ஸ்கொயர். எல் = 16 ப்ளஸ் இது 3 இல்லையா, மைனஸ் பண்ணால் 3 வரும். 3² 9. எல் = √25. எல் = 5. இப்போ எல் = 5. இப்போ நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதில் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தான். = 22/7 இன்ட்டு 5 + 2 இன்ட்டு எல் என்னது 5. அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். = 22/7. முதல்ல 7 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 7 வருமா, 7 இன்ட்டு 5. 7 7 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 5 × 22, 22 × 5, 5 2s are 10, 1, 5 2s are 10, 110. அப்போது 110 மீட்டர் ஸ்கொயர். மீட்டரில் கொடுத்தா மீட்டர் ஸ்கொயரு, சென்டிமீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அப்படியே மாற்றி எழுதிங்க. வேறு எந்த டவுட்டும் இதில் வரக்கூடாதுங்க உங்களுக்கு. இப்போது அடுத்து நான் கண்டுபிடிக்கணும், டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா. டிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்டம். ஃபார்முலா என்னது, பை ஆர் ப்ளஸ் ஆர் எல்லு ப்ளஸ் பை R² ப்ளஸ் பை R². ஓகேங்களா, 2 ஸ்கொயர் வரும் இல்லையா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம். இப்போது பைனது 22/7, ஆறு 5 + 2 இன்ட்டு 5 பை R² இல்லையா. பை தான் காமனாக எடுத்துட்டோம். காமனாக எடுத்த மாதிரி வச்சுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உள்ளே வந்தால் தனித்தனியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகிடும். பை காமனாக எடுத்துங்க. அப்போ வெறும் R² இல்லையா, வெறும் R²னா பெரிய சின்ன R² எவ்வளோ, 4. பெரிய R² 25. பை தனியாக எடுத்துட்டோம். சரியா, பை எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, எடுத்துட்டோம். இப்போ ஆர் ப்ளஸ் ஆருக்கு எல்லுக்கு தான் எழுதியிருக்கேன், R²க்கு அப்புறம் கேபிட்டல் R² தான் எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், 22/7 7 இன்ட்டு 5 ப்ளஸ் 4 + 29. சரிங்களா, அப்படி வச்சுக்கலாம். = 22/7 35 + 29. 35 + 29 எவ்வளோ வரும், 35 + 29 14, 1 6 64. 22/7 = 64. 64 டிவைட் பண்ண முடியுமா 7ஆல், முடியாது இல்லையா, முடியாது. 63 தான் பண்ணலாம் இல்லையா, அப்போ பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், 22 மல்டிப்ளை பண்ணிட்டு மொத்தமாக நம்ம 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது 22 × 64, 2 4s are 8, 2 4s are 2 6 are 12.
இதுக்கும் அதே தான் வரும் இல்லையா. 1 to 8 8 10 1 4 1. அப்போது 1408 டிவைடட் பை 7. 7ஆல் டிவைட் பண்ணலாமா. 1408 டிவைடட் பை 7. முதல்ல 2 ஆச்சா. அடுத்து 0 இருக்குது, 0 போட்டுக்கலாம். அடுத்து 8 8ஆல் பண்ணால் 1 1 7 7 மீதி 10. ஒரு 0 மேலேருந்து இறக்கணும்னா புள்ளி வச்சணும் இல்லையா, வச்சாச்சு. அப்போது ஒரு 7 இல்லையா, ஒரு 7 போச்சுன்னா 3 0. இது எத்தனை 7 வரும். 2 4 2 4 7 28. 4 7 28 போதும் 2 பாயிண்ட்டுக்கு மேலே. அப்போ 201 14 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் சம்.